ஹாய் ட்ரூப்ஸ். நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சில ஆட்கள்லாம் வந்து காரணமா இருந்தாங்க. ஊச்சி யூடியூபர்ஸ் அவங்கள பார்த்தா நம்ம வளர்ந்துருப்போம், ஆனா காலப்போக்கில் அவங்க காணாவே போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க சேர்ந்து பார்ப்போம். 2018 2019 பீரியட்ல சொல்றேன். எல்லாரும் ஒரு கான்ட்ரோவர்சில இருப்பாங்க. எல்லாருக்குமே ஒரு பிக்சட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க பண்றது பிடிக்காது, ஒருத்தவங்க பண்றது பிடிக்கும். சேனலுக்கு எல்லாருமே பிடிச்ச ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த சேனலை பிடிக்காதாலும் ஒருத்தங்க இருக்கவே மாட்டாங்க. நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. ஆனா உண்மையா யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு பயம் தனியா இருக்கும்ன்றது இல்ல, ஒருவேளை நம்ம தனியா இல்லையோ. தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில ஒருத்தருக்கு அப்படியே 0% ஹேட்டர் ஒருத்தருக்கு இருக்குன்னா அது ரிஷிபீடியாவுக்கு தாங்க. பார்த்த யாருமே எனக்கு ரிஷிபீடியா பிடிக்காதுன்னு சொல்றது கிடையாது. பேய் கதைகள்லாம் கேட்கணும் அப்படின்னு நீங்க போனீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், தமிழ் கோஸ்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா ஒரு சேனல் தான் வரும். அப்ப யாருமே பண்ண மாட்டாங்க. நான் அந்த டைம்ல யூடியூப் வருது பாக்குறேன்னா இந்த கண்டென்ட் யாருமே போட்டுருக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு கண்டென்ட்டை பல பேர் போட்டிருப்பாங்க, ஒரு கண்டென்ட் இன்னைக்கு இல்லாத கண்டென்ட்டே கிடையாது. அந்த கண்டென்ட் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க, இவர் மட்டும் தான் போட்டிருப்பாரு. ஒரு டியர் டேவிடா ஏதோ ஒரு வீடியோ இருக்கு பாருங்க, டியர் டேவிட் அப்படின்ற வீடியோ. இந்த வீடியோ எனக்கு இவர் போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு இருக்குன்னு தெரியும். அதுக்கப்புறம் நிறைய பேர் போட்டதை நான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் டியர் டேவிட் இவர் சொன்ன கதையை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு பிளான் பண்ணான். சரி, எனக்கு உண்மையில சொல்றேன், இப்போ இந்த வீடியோ நம்ம பார்ப்போமே வர இருக்கலாம். நம்ம எல்லாருக்குமே நைட்டு வீட்டுல தனியா இருக்கிறதுனா பயமா இருக்கும். ஆனா உண்மையா யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கு பயம் தனியா இருக்கும்ன்றது இல்ல, ஒருவேளை நம்ம தனியா இல்லையோ அப்படின்றதுதான். பேசும் போதே உங்களுக்கு ஒன்று தோணும்ல, அந்த இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறது இருக்குல்ல. நிறைய யூடியூபர் கத்துக்க வேண்டியது. நான் பல நாள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச காலகட்டத்தில் டெலிட் பண்ணிட்டேன், பிரைவேட்ல கூட கிடக்கும். இதே மாடுலேஷன்ல பேசி நான் வந்து வீடியோ போட்டுருக்கேன். நம்ம ஒரு யூடியூபர் ஒருத்தர் பாக்குறோம் அப்படின்னா அவரை மாதிரியே பேச ஆரம்பிச்சிருவோம், அவரை மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிருவோம். நான் சில டைம்ல நான் முன்னாடி போட்ட வீடியோஸ்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவரை மாதிரியே சில மானிட்டேஷன் நான் ட்ரை பண்ணிருக்கேன். உண்மையாலே நம்ம அவ்வளோ அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காரு என் வாழ்க்கையை இந்த மனுஷன். சரி, ரிஷிபீடியாவை நம்ம எல்லாருமே மிஸ் பண்றோம். கடைசியா பிரின்சஸ் டயனாவை பத்தி 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க. பிரின்சஸ் டயனா பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. யூடியூப்ல சில வீடியோஸ்லாம் இருக்கும்ல, இதை இவர் வீடியோலயே இருக்குமே, மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி. ரிஷிபீடியா மிஸ்ட்ரினே ஒரு வச்சுக்கிட்டு நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் போல. நான் அப்படி ஒரு வீடியோ கூட பார்த்தேன். ஒரு யூடியூபர் வந்து எங்க போனார் இவர் அப்படின்னு நம்ம தேடலாம். கடைசி அவரோட வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம், அவர்கிட்ட போய் பேசணும். அவர்கிட்ட பேசும்போது வீடியோ போட பிடிக்கல அப்படின்னு சொன்னதா ஒரு வீடியோ நான் வந்து யூடியூப்ல ரேண்டமா பார்த்தேன். நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க எப்படின்னா ஒரு பீக்ல இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க டிக்ளைன் ஆகிட்டு இருப்பாங்க, வியூஸ் கம்மியாகும். அது அந்த டைம் காலம், அவங்களோட ஆடியன்ஸ் அவங்கள பார்க்காம போயிடுவாங்க. எல்லா யூடியூபர்ஸும் யூடியூபை விட்டு போறாங்க அப்படின்னா அவங்க காரணமா இருக்க மாட்டாங்க, காலம் நேரம் சூழ்நிலை காரணமா இருக்கும். ஆனா இவர் யூடியூபை விட்டு போனார்னா இவர் தான் காரணம். ரிஷி அண்ணா திருப்பி யூடியூப்குள்ள வாங்க, உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும் பல கோடி 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்துருங்கண்ணா. அடுத்து நம்ம பார்க்க போற சேனல் போடா அரிஜா இருக்காங்களே, அரிஜா தானே. அரிஜாவும் விஜயும் பண்ற அந்த வீடியோஸ்லாம் இருக்குல்ல, வர்ற மாதிரி. இப்ப எனக்கு அந்த சம்மர் டைம்ல ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், பல பேருக்கு சஜஸ்ட் பண்ண வீடியோ, ஷேர் பண்ணி பாடுறா வர்ற மாதிரி இருக்கும்னு சொன்ன வீடியோ அது. ஆனா இப்ப பார்க்கலைட்டா கிரிஞ்சா இருக்கு. பட் ஒரு டைம்ல நான் அப்படியே ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் உண்டு இந்த வீடியோவுக்கு. வாடா மச்சி மச்சி, இவ்வளோ வெயில்ரா, எக்யூப்மெண்ட் படுத்துறடா, சீக்கிரம்டா போலாம். மச்சி மச்சி வெயில்ரா, என்ஜாய். அடி தடி வேணுமா? எருமசானியோட ஆய் ஆண்டி. சி, நான் ஜம்ப் கோட்ஸோ ரிஷிபீடியாவோ இன்னைக்கு உட்காந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அது வந்து ரிலேட்டபிளா இருக்கு. இது வந்து 2017க்கான ஒரு வீடியோ இருக்கும்ல, அந்த டைமுக்கான ஒரு காமெடி இருக்கும்ல. எனக்கு எருமசாணி பார்க்கும்போது அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து அது இது ரிலேட் ஆகலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு எருமசாணி இன்னைக்கு ரிலேட்டபிளா இருக்கா அப்படின்னா இல்லை. அமைச்சர் அவர்களோட சேனல் ராஜ்மோகன் அண்ணனுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவரோட கிராஃப் வந்து யூடியூபர், பட்டிமன்ற பேச்சாளர், இன்னைக்கு அமைச்சர். நானும் கனவுலையும் நினைக்கல. யோசிச்சு பாருங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் நினைச்சிருப்பாரு அமைச்சர் பதவி, அமைச்சர் ஆகும் அப்படின்னு. யூடியூப்ல படங்கள்லாம் வருது இல்ல, அந்த படத்தை பாருங்க, ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங்கோட கதையை சின்சான் வாய்ஸ்ல நரேட் பண்ணிருப்பாங்க. இதுல போட்டு ஹவ் டு பிகம் a politician in தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. விஜய் காரு, என்ன முடிவே பண்ணிட்டீங்களா? Yes, I've decided. நீங்க ஒரு டீ கடை போடுங்க சார். Yeah, I can start with tea shop. ராஜ்மோகன் அண்ணனுக்கு பொலிட்டிஷியன் ஆகணும்னா டீ கடை போடணுமா? டீ கடை போடணும்னு என்னதான் வச்சு சொல்றாரு அவரு? எதை வச்சு சொல்றாரு டீ கடை போட்டா பொலிட்டிஷியன் ஆகலான்னு? Tea shop, but I will become prime minister of the country. அந்த டைம்ல எல்லாரும் மோடிஜியை போட்டு கலாய்ப்பீங்க. மோடிஜியை மட்டும் தான் ஈஸியா கலாச்சிட முடியும் அந்த டைம்ல. Can I become chief minister of Tamil Nadu? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே. நீங்க இந்த வீடியோ கேசட்லாம் வித்தீங்கன்னு வைங்க, ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு உங்களுக்கு. நான் எதுவும் சொல்லலைங்க, நான் எதுவும் சொல்லல, ராஜ்மோகன் அண்ணன் தான் சொல்றாங்க. But I don't want to become chief minister's best friend. I want to become chief minister. டைரக்டா அட்டாக் பண்றாங்க. டைரக்ட் அட்டாக் எங்க இது? அகர முதல எழுத்தெல்லாம் ஹர்பஜன் சிங் முதற்றே உலகு. ஜெய் பாஜி.
ஆமாங்க அந்த டைம்ல அவர் போடுவார்ல ஹர்பஜன் சிங் வந்து இந்த மாதிரி தமிழ்லயே ட்வீட் போடுவார்ல அந்த டைம்ல. அப்புறம் சிஎஸ்கே துரத்தி விட்டாங்க, அப்புறம் சிஎஸ்கேவே எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தாருல அந்த மனுஷன் ஹர்பஜன் சிங். தமிழ் புலவருங்க ஹர்பஜன் சிங். லெசன் நம்பர் 1, how to behave like a நீங்க politician. டென்னிஸ் கோர்ட்டுக்கு உள்ள போறீங்க, டென்னிஸ் கோர்ட்டுக்குள்ள உங்களை விடல, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? I will go to one more court. இதுதான் தவறான விஷயம். நீங்க அந்த நேரத்துல சொல்ல வேண்டிய டயலாக் டென்னிஸ் கோர்ட்டாவது மயிராவது. ஐயோ இது மாதிரிலாம் இப்ப பண்ண எடப்பாடி ஐயா தாங்க பார்த்துட்டு கம்முன்னு இருந்திருக்காருங்க. சிஎம் அண்ணா கிட்ட பேசி நாங்களும் ஏதாவது கலாய்க்கிறோம், இந்த மாதிரி ஏதாவது பொலிட்டிக்கல் சட்டையெல்லாம் பண்றோம் அப்படின்னா பிடிச்சி ஏதாவது பண்ணிடாதீங்கண்ணா, பயமா இருக்குது. சூப்பரா சொல்லிட்டீங்க. But when I say this, what if someone records me? இதான் பக்கத்துலயே பண்ணுது அமாவாசை. Hey, nada. சார் அட் தி சிச்சுவேஷன் லெசன் நம்பர் 4ல இப்ப நம்ம வந்து I have one doubt. தமிழ்ல செல்ல குட்டி புஜ்ஜிமா சொல்லுங்க, வாட் இஸ் தி டவுட்? What is Simtankara? தளபதி ஃபேன்ஸ் கிட்ட கோத்து விடுறானே. அமைச்சரண்ணா என்ன அமைச்சரண்ணா அது? பாலகேயர்களினுடைய டிக்ஷனரி படி சிம்டாங்காரன் யார் ஒருவனை பார்க்கும்போது கண் சிமிட்டாமல் பார்க்க முடிகிறதோ, எவன் ஒருவன் தனது ஆற்றலால் அறிவால் அன்பால் மக்களை ஈர்க்கிறானோ, யாருடைய நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்திலும் நடனம் ஊறி இருக்கிறதோ, குட்டி குட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாருடைய இதயங்களை எல்லாம் ஒருவன் திருடி வைக்கிறானோ, தனது வாழ்நாள் முழுக்க தமிழர்களுக்காக தமிழ் மண்ணுக்காக வாழ்கிறானோ, அவன்தான் சிமிட்டாங்காரன். ஆனா சிம்டாங்காரன்னா அதான் அர்த்தமா? அன்னைக்கே கணிச்சிட்டீங்களா? எனக்கு உண்மையில சொல்றேன், ராஜ்மோகன் அண்ணாவை பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். அவரோட தமிழ்கள்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. இன்னைக்கு அவர் அமைச்சர் ஆகும்போது பள்ளி கல்வித்துறை அமைச்சர்னு சொல்லும்போது எனக்கு சந்தோஷம். ராஜ்மோகன் அண்ணாவை நம்ம சின்ன வயசுல இருந்து நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன், அவர் இந்த இடத்துக்கு அமைச்சரை எங்க யோசிச்சு பாருங்க, இல்ல அமைச்சராக ஆக முடியுமா? எந்த காலத்துல யாரால ஆக முடியும்? எனக்கு இது ரொம்ப சந்தோஷம். எனக்கு ராஜ்மோகன் அண்ணா கல்வித்துறை அமைச்சர் ஆனதெல்லாம் எனக்கு அதுல மாற்று கருத்தே கிடையாது. செய்வீர்களா? Sir, is it like செஞ்சிருவேன்? சேம் எமோஷன் பட் டிஃபரண்ட் வேர்ட். இப்ப ஒவ்வொரு மூடா நான் சொல்றேன். ஃபியூச்சரிங் கடிச்சிருக்காங்க பாருங்க. ஐயோ என்னங்க இது? செய்வீர்களா பாஸ்ட், செஞ்சிருவேன் ஃபியூச்சர். என்னங்க இது? என்னங்க நடக்குது? புச்சட்னி வீடியோல புச்சட்னில வீடியோவே போடலங்க. புச்சட்னி க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாங்க, புட்சாட்னில வீடியோவே இல்லைங்க, மொத்தமாக காலிங்க. ஆனால் ஒரு சேனல் இருக்கு புட்சாட்னி, நம்ம அமைச்சர் அவர்களோட சேனல். மெட்ராஸ் சென்ட்ரல்னு ஒரு சேனல் இருந்துச்சு கைஸ். மெட்ராஸ் சென்ட்ரல்னு யாருன்னா உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இப்போ காட்டுறேன், இங்க தெரியுறாங்களா? டேய் பரிதாபங்கள்லாம் சொன்னீங்கன்னா ஆமா, பரிதாபங்களோட முன்னாடி அவங்க இருந்த சேனல் மெட்ராஸ் சென்ட்ரல். அதை விட்டு வெளில வந்துட்டாங்க. வெளில வந்துட்டு அப்புறம் பரிதாபங்கள் சேனல் ஆரம்பிச்சாங்க. இந்த 1 மில்லியன் அப்படின்றது வந்து யூடியூப்ல அப்போ யாருக்குமே இருக்காது 1 மில்லியன் அப்படின்னு நான் பார்த்த அளவுக்கு. நான் ஃபர்ஸ்ட் இடத்துல 1M அப்படின்னு போட்டிருந்தது மெட்ராஸ் சென்ட்ரல். 1M போட்டிருக்கோம். என்னடா ஏன்னா வேற, எம்னா என்னடா அப்படின்னு யோசிச்சு, அப்ப மில்லியனுக்கும் தெரியாது, லேக்ஸுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாது. என்னடா எம்னு போட்டிருக்கு, எம்னு என்னடா நான் பார்த்து அதிகமா என்ன இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்காங்கன்னு பார்த்த ஒரு சேனல்னா மெட்ராஸ் சென்ட்ரல். தமிழ் மக்களே அந்த வீடியோ பார்ப்போம். இவங்க இந்த வீடியோ போட்டு பொலிட்டிக்கல் வீடியோவே போடக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தாங்களா அந்த டைம்ல. இந்த வீடியோ போட்டுட்டு பெங்களூர் கிளம்பி ஓட்டாங்களாம். வியூஸ் பிச்சுக்கிட்டு போகலாம் இந்த வீடியோவுக்கு. குடத்தை வச்சு கும்மியடி, குட நிரம்ப தண்ணி அடி என்று வாழையடி வாழையாக வாழ்ந்து வரும் என அன்பார்ந்த தமிழ் மக்களே, வர்ற மாதிரி யோசிங்க. உன்குழாய் வாசர் இல்லை, உன்குழாய்னா யூடியூபுங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் முகப்புத்தகம் அப்படின்றது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம அண்ணன் வச்ச வார்த்தைகள். பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்ம வந்து தமிழ் அக்கம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பேர் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் அன்புமணின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுங்களேன். அதை போயிட்டு லவ் பெல்லி நம்ம இங்கிலீஷ்ல எவனாச்சும் டிரான்ஸ்லேட் பண்ணி லவ் பெல்லின்னு கூப்பிட்டு அது எவ்வளவுதான் இருக்கும். ஃபேஸ்புக்னு ஒன்று இருக்குன்னா அது ஃபேஸ்புக்னு தான் சொல்லணும். தருண் இருக்கான்னா தருண் தான் சொல்லணும். நீங்க மெட்ராஸ் சென்டர்ல வந்து நீங்க வந்து ஓஜின்னு சொல்லலாம் அந்த டைம்ல. பட் பரிதாபங்கள் ஒரு கிரியேட்டர் 2017 காலகட்டத்துல இருந்து 16-17 காலகட்டத்துல இருந்து நாளைக்கு போன் வாங்கி யூஸ் பண்ற வர ஜெனரேஷனுக்கும் ரிலேட்டபிளான கண்டென்ட்டா இருக்கு பரிதாபங்களோட. மைக் செட் நான் கூட ஒரு போட்டோ எடுத்திருக்கேன் கைஸ், நான் சைட்ல போடுறேன். இந்த போட்டோ 2018 டைம்ல கரெக்டா இண்டிபெண்டன்ஸ் டே டைம்ல எடுத்த ஒரு போட்டோ. நிறைய வீடியோஸ் இருந்துச்சு, டெலிட் பண்ணிட்டாரு. 2019 அப்புறம் போட்ட வீடியோஸ் மட்டும் தான் இப்ப இருக்கு. இன்னைக்கு நம்ம பரிதாபங்களுக்கு ஒன்று வைக்கிறோம்ல, பரிதாபங்கள் வந்து அன்னைக்கு ஒன்று பண்ணாங்க, அதுல இருந்து அப்கிரேட் ஆகி இன்னைக்கு ஒன்று பண்றாங்க. இந்த ஜெனரேஷனையும் அவங்க வந்து பிடிக்கிறாங்க. ஆனா மைக் செட் என்னன்னா, ஒரு டைம்ல இப்ப அவங்களுக்கு மில்லியன்ஸ்ல வியூஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, இருந்தாலுமே இவங்க வீடியோ போடுறாங்களான்றது தெரியாத அளவுக்கு இருக்கு நமக்கு. அந்த ரெலவெண்டா இருக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து இன்னும் பரிதாபங்களுக்கு இருக்கு.
மைக் செட்டுக்கு வந்து அது இன்னைக்கு இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. பட் ஓஜி தான். இவர்கிட்ட போயிட்டு பார்த்து பேசுறதே முடியாது ஒரு டைம்ல. நானும் என் ஃப்ரெண்ட்லாம் ஒரு வீட்டுக்கு அந்த டைம்ல பாண்டிச்சேரி டைம்ல ஆனதுன்னு வச்சுங்களா, நான் இருக்க ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா, வண்டி எடுத்துக்கிட்டு அவரை பார்க்கணும், அவரோட பர்த்டே அன்னைக்கு நான் போய் அவரை பார்க்கணும், தெரியும் இன்னைக்கு அவருக்கு பர்த்டே அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஒரு நாள் இவரை போய் பார்க்கணும்லாம் சொல்லி நாங்கள் போயிருக்கோம். பட் அவர் பார்த்தது கிடையாது. எனக்கு தெரியல, அங்கே ஒரு பெரிய ஒரு ஆக்டர், பெரிய ஒரு ஸ்டார் இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து எல்லாருக்குமே தெரியும். அவளை ரீச்சாக அவங்களை ரீச் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும்ல. இட் வாஸ் 1918 டைம்ல. இப்போ அப்படிதான் இருந்தார் இவர். அது இல்லாமல் இவரோட வீடியோஸ்லாம் சிலது வந்து லைட்டாக மிசோஜினிக்காக தான் இருக்கும். ஓகேவா, பொண்ணா சமைக்கணும், அந்த பொண்ணுக்கு சமைக்க தெரியல அப்படின்ற மாதிரி. பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே காமெடி அப்படின்னு நம்ம கடந்து போயிடலாம். போடுறாங்களானே தெரியாத அளவுக்கு தான் இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த பொலிட்டிக்கல் சோதனைகள் மட்டும்தான் கொஞ்சம் அளவுக்கு இதாச்சு, ரீச் ஆச்சு. இன்ஸ்டாகிராம்ல நான் பார்க்க முடிஞ்சது. இவரை மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தாங்க, சொதப்பல் அப்படின்னு சொல்லி. இவருக்கு அவரை தெரியும்னு வச்சுங்களா. என் ஃப்ரெண்டு இன்னைய வரையுமே மைக் செட் மாதிரி வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கான். மைக் செட் ஓஜி தாங்க. திருப்பி அந்த ஒரு பொற்காலங்கள் அப்படின்றது திருப்பி திரும்புமா அப்படின்னு எனக்கு தெரியலங்க. ஜம்ப் கட்ஸ் நீங்க 1000 சொல்லலாம், ஆனால் ஜம்ப் கட்ஸ் மாதிரி ஒரு சேனல் எனக்கு அவ்வளோவுக்கு பிடிச்சி நான் பார்த்துக்கிட்டேன். இன்னைய வரைக்கும் ஒரு வீடியோ அந்த சேனல்ல இருந்து வருமா அப்படின்னு நான் பார்த்து ரொம்ப காலத்துக்கு இருந்துகிட்டு இருந்த சேனல் அந்த ஜம்ப் கட்ஸ். அடுத்த வீடியோ எப்போ அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தது ஜம்ப் கட்ஸ் படுத்து மட்டும்தான். ஸோ ஜம்ப் கட்ஸ் நீங்க சொல்லும் போது ஒரு டைம்ல நம்ம கிட்ட நெட்டே இருக்காது. இவர் வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சு வீட்டில் திருப்பி போட்டு பார்ப்பேன். என் ஃப்ரெண்டு வீட்டில் வைஃபை இருக்கும், போய் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து போட்டு பார்ப்பேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஜம்ப் கட்ஸ். ஹரிபாஸ்கர் எங்க 5 வருஷம் ஆகுதுங்க அவங்க வீடியோ போட்டு ஜம்ப் கட்ஸ்ல. அப்புறம் ஹரிபாஸ்கர் வந்து படம் நடிக்க போயிட்டாரு. ஆனா எனக்கு உண்மையெல்லாம் சொல்றேன், என்னடா இந்த ஜம்ப் கட்ஸ் வீடியோ எனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. சண்டை வரும் மைக் செட்டா ஜம்ப் கட்ஸ். ஒரு டைம்ல எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு சண்டை வரும். ஜம்ப் கட்ஸ் தான்டா கெத்து, அவன் மைக் செட் தான்டா கெத்து, ஸ்ரீராம் தான்டா கெத்துன்னுவான். அது மாதிரி தளபதி சட்டை மாதிரி நடந்துகிட்டு இருந்தது அந்த டைம்ல எனக்கு என் ஃப்ரெண்டுக்கும். இல்ல எனக்கு பிடிச்ச ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கான் பாருங்க, பிளாக் டீ. ஐயோ, கிட்டத்தட்ட நான் இந்த சேனல்ல அதிகமா நான் பார்த்து திருப்பி போட்டு பார்த்த வீடியோனா இந்த பிளாக் டீ. மிஸ்டர் கிருஷ்ணகுமார், இன்னைக்கு வேணா பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நான் அடிச்சு அவமானப்படுத்தி நான் அசிங்கப்படுத்தலாம். ஆனா ஒரு நாள் இதே ஆங்கிள் இதே நேரத்துல ராஜா மாதிரி வந்து முன்னாடி நிக்கல, என் பேரு பழனிசாமி. அந்த வாய்ஸ் மாடுலேஷனே பாருங்க கைஸ், ஒரு மாதிரி. ஆனா இப்ப பவர் இல்லாம இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் ஒருத்தன், பாலு. இந்த வீடியோ வர டைம்ல நான் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த டைம்ல தான் கரெக்டாக கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் யார் எடுத்தான்னு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ரூலை கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, கரெக்டாக அந்த வீடியோவில் இப்போ வரும் கவனிக்கல. அந்த வீடியோவில் இந்த கவர்மெண்ட் வந்துட்டு குத்தா சொல்லணும். கரெக்டா என் பையன் மார்க் எடுத்தப்பதான் கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் எவன் எடுத்தான்னு சொல்லாம பேன் பண்ணிட்டானுங்க. ஆமா யாரோ நல்ல பாட்டு பாடுற சவுண்ட் சுருங்குதே, இருவரில் அடங்குதே. நம்ம பாலு என்ன பாலு பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. கனகா என்ன பாலு பாட்டெல்லாம் பலமா இருக்குது. இந்த மாதிரி பல வீடியோஸ் இருக்கு guys இந்த சேனல்ல. இன்னைக்கு இருக்கிற பாக்குற ஆட்ல ஜம்ப் கட்ஸ்னு ஒரு சேனல் இருக்குன்றது தெரியாம இருந்துச்சுன்னா நான் சஜஸ்ட் பண்ற ஒரு சேனல் ஜம்ப் கட்ஸ். போயிட்டு உட்காந்து பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க. ஆனா எனக்கு ஏன் ஜம்ப் கட்ஸ்ல இத்தனை நாள் வீடியோ வரல எனக்கு தெரியல. நரேஷ்க்கும் ஹரிபாஸ்கருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சா என்னன்னா எனக்கு தெரியலங்க. ஆனா ரொம்ப நாளா கிட்டத்தட்ட அவங்க வீடியோ போடல. அப்புறம் ஹரிபாஸ்கர் மட்டும் தனியா பண்ணாரு, படம் நடிக்க போயிட்டாரு. கூட ஒரு படம் கூட பார்த்தேன், அவர் நடிச்ச ஒரு படம். ஜம்ப் கட்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் வந்து இதுக்கப்புறம் வீடியோஸ் வருமானு நமக்கு தெரியாது. ஆனா வரணும்னு எனக்கு ஆசை. அந்த வேக்யூமை நிரப்புறதுக்கு, அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு யாரு வரப்போறா? இந்த வீடியோ முடிக்கும் போது ஒன்று சொல்லி முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஜம்ப் கட்ஸ் விட்டுட்டு போன இடத்த பல பேர் நிரப்புறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாராலையும் நிரப்ப முடியல. வர நான் வரட்டு உறுதி வரேன். கூடிய விரைவில் 1 வருஷம் கழிச்சு வரேன். பாய் ட்ரூப்ஸ்.